இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, தற்போது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் இடையே நடந்த இந்த போரில் நாம் ஏன் இந்த போரை பாதியிலே நிறுத்திவிட்டோம்? தொடர்ந்து இந்த போரை முன்னெடுத்து சென்று பாகிஸ்தானை ஒன்று விடாமல் அழித்திருக்கலாமே என்று பலர் ஆதங்கப்படுவதுண்டு. அது மட்டுமில்லாமல் பாகிஸ்தான் ஆக்கப்படி காஷ்மீரையும் நாம் பிடிக்க உள்ளோம் என்று கூறி வந்தோமே, அவற்றையும் பாதியிலே நிறுத்திவிட்டோமே என்றெல்லாம் பல நண்பர்கள் வருத்தப்படுவதுண்டு. நண்பர்கள், இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த நிறுத்தியதற்கான முக்கியமான விஷயம், நாம் ஏற்கனவே நமது இன்றைய நியூஸ் வீடியோ செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளோம் நண்பர்களே. நமது பிரதமர் ஏன் இந்த போரை நிறுத்துவதற்கு ஒத்துக்கொண்டார் என்ற ஒரு தலைப்பில் ஒரு வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. அதில் நாம் மிக குறிப்பாக ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தோம் நண்பர்களே. அதாவது, பாகிஸ்தானில் நூர்கான் ஏர்பேஸ் அருகே உள்ள சக்லாலா என்ற இடத்தில் உள்ள பாகிஸ்தான் வைத்துள்ள அணு ஆயுதங்கள், அணு உலைகள் அனைத்துமே அமெரிக்காவிற்கு சொந்தமானவை. அதை பயன்படுத்துவதற்கான சீக்ரெட் கோட் இவை அனைத்துமே அமெரிக்காவிடம் உள்ளது. அமெரிக்கா பல வருடங்களாக தன் விமானங்களை அங்கே அனுப்புவதும் அதன் போக்குவரத்து விமானங்கள் வந்து செல்வதுமாக அந்த நூர்கான் ஏர்பேஸில் இருந்ததாக தெரிகிறது நண்பர்களே. இதை பற்றிய விவரங்கள் பாகிஸ்தான் மக்களுக்கும் தெரியவில்லை. முக்கியமான பாகிஸ்தானின் இராணுவ அதிகாரிகள் நூர்கான் ஏர்பேஸிற்கு உள்ளே செல்வதற்கு அனுமதிக்கப்படுவதில்லை என்ற தகவல்களும் தற்போது வெளியாகியுள்ளது நண்பர்களே. இந்த விஷயத்தை நாம் நமது வீடியோ செய்தியில் அன்றே தெரிவித்திருந்தோம். பாகிஸ்தான் நூர்கான் ஏர்பேஸில் நமது இந்திய விமானப்படை தாக்கியதன் காரணமாக அங்குள்ள அணு உலைகளில் கசிவு ஏற்பட்டதாகவும் அதை தடுப்பதற்காக பாகிஸ்தானிலிருந்து அது சம்பந்தமான போர் விமானமும், அது மட்டும் இல்லாமல் எகிப்திலிருந்து அணுக்கதிர்கள் வெளியேறாமல் இருப்பதற்காக போரியம் ஏற்றப்பட்டு அங்கு கொண்டு வந்ததையும் நாம் நமது வீடியோவில் மிக விவரமாக தெரிவித்துள்ளோம் நண்பர். நூர்கான் ஏர்பேஸ் முழுவதுமே அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் சுமார் 30 வருடங்களுக்கு மேலாக இருந்ததன் காரணமாகத்தான் அங்கு நமது இராணுவம் தாக்குதல் நடத்தியதால் அமெரிக்காவின் துணை அதிபர் திரு வான்ஸ் அவர்கள் உடனடியாக நமது பிரதமர் அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உரிய விவரங்களை தெரிவித்ததன் காரணமாக இந்த போர் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் நமது வீடியோ செய்தியில் தெரிவித்திருந்தோம். தற்போதும் அந்த நூர்கான் ஏர்பேஸ் முழுவதுமே பாகிஸ்தான் வசமில்லாமல் அமெரிக்கா விமானப்படையின் கட்டுப்பாட்டில் உள்ளதாக தற்போது செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது நண்பர்களே. நமது நாட்டில் முப்படைகளும் தனது திறனை பெருமளவில் வளர்த்து கொண்டு வருகின்றன. இவற்றில் பெரும்பாலான செய்திகள் ஊடகங்களில் வெளிவருவதில்லை. உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டால், நமது தேஜஸ் மார்க் 1 விமானம் 32 எண்கள் நமது விமானப்படையில் செயலாற்றி வருகின்றன என்பது உங்களுக்கு தெரியும். முதல் நாள் இரவு 6ஆம் தேதி இரவு அல்லது 7ஆம் தேதி காலை 1:05 நமது விமானப்படை நேரடியாக 85 விமானங்களுடன் சென்று பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதி தங்கியுள்ள இடத்தை அழித்ததாக நாம் கேள்விப்பட்டோம். சுமார் 9 இடங்களை அழித்து 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகளை கொன்று குவித்ததாகவும் நாம் கேள்விப்பட்டோம் நண்பர்களே. அப்பொழுது நமது அரசு, நமது ஆட்சியாளர்கள் நமது முப்படைகளுக்கும் கொடுத்த ஒரு அறிவுரை என்னவென்றால், தீவிரவாதிகள் தங்கியுள்ள இடத்தை மட்டுமே அழிக்க வேண்டும், பாகிஸ்தானின் விமான தளங்களையோ பாகிஸ்தானின் விமானங்களையோ எவற்றையுமே அழித்து விடக்கூடாது என்ற ஒரு அறிவுரை வழங்கப்பட்டதன் காரணமாக நமது 85 விமானங்களும் நேரடியாக சென்று அப்போது பாகிஸ்தானிலிருந்து அவர்கள் தயாராக இருந்த 45 விமானங்களுடன் வந்ததாகவும், 2 விமானங்களுமே நேருக்கு நேர் மோதும் நிலையில் இருந்தபோது நம்முடைய தேஜஸ் மார்க் 1 என்ற விமானம் ஒன்று பாகிஸ்தானின் JF-17 விமானத்தை லாக் செய்ததாகவும், அதாவது அதை கண்டறிந்து அதை தாக்குவதற்கு வேண்டிய முயற்சியை மேற்கொண்ட போது நம்முடைய அரசு எதிர் நாட்டு விமானங்களை தாக்க வேண்டாம் என்று கூறிய அந்த விதிமுறைகளின்படி அதை தாக்காமல் விட்டுவிட்டதாகவும் தற்போது தகவல்கள் வருகின்றன நண்பர்களே. இந்தியாவின் தேஜஸ் மார்க் 1 விமானம் நமது விமானத்தை தாக்குகின்றது என்ற விவரத்தை அறிந்த JF-17 விமானி உடனடியாக தனது விமானத்தை திரும்பி தனது நாட்டிற்குள் எடுத்து சென்று விட்டதாகவும் தகவல்கள் வருகின்றன நண்பர்களே. அன்று நடந்த தாக்குதலில் நமது விமானம் 1 அல்லது 2 வீழ்த்தப்பட்டிருக்கலாம் பாகிஸ்தான் விமானப்படையின் மூலம். இதை நமது CDS அவர்களுமே ஒத்துக்கொண்டுள்ளார். ஆனால் எந்த வகை விமானம், எத்தனை விமானம் என்பதை அவர் ஒத்துக்கொள்ளவில்லை நண்பர்களே.
ஏனென்றால் நாம் விமானங்களை தாக்குவதற்கு செல்லவில்லை. ஆனால் நம்மை அழிப்பதற்கும் நமது நாட்டின் பொதுமக்களை தாக்குவதற்குமே பாகிஸ்தான் தயாராக இருந்ததால் அதை நமது நாட்டின் விமானங்களை தாக்குவதற்காக அந்நாட்டின் ஏவுகணைகளை நமது விமானங்கள் மீது ஏவி இருக்கலாம் நண்பர்களே. ஆனால் அதற்கு அடுத்த நாள் 8ஆம் தேதி 9ஆம் தேதி நடந்த விமானப்படை தாக்குதலில் பாகிஸ்தானின் விமானங்கள் எதுவுமே அருகில் வரவில்லை நண்பர்களே. ஏனென்றால் அன்று நமது ஆட்சியாளர்கள் எதிர்நாட்டு விமானங்களையும் விமான தளங்களையும் எவை இருந்தாலும் தாக்கலாம் என்று கூறிய அறிவுரையின்படி எல்லாவற்றையும் தாக்குவதற்கு நமது நாட்டிற்கு உள்ளே இருந்தே தாக்குவதற்கு வேண்டிய அனைத்து வகையான ஏற்பாடுகளையும் நமது விமானப்படையும் அரபிக்கடலில் தயாராக இருந்த நமது கப்பல் படையும் வேண்டிய ஏற்பாடுகளை செய்திருந்ததன் காரணமாக பாகிஸ்தானின் விமானங்கள் எதுவுமே நமது விமானங்களின் அருகில் சுமார் 300-400 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து கொண்டே ஒளிந்து கொண்டிருந்தன நண்பர்களே. அவை நமது விமானங்களை தாக்குவதற்கு வரவில்லை. ஆகவே நம்ம நாட்டின் ஆராய்ச்சிகள் எல்லாமே மிக சிறந்த ஆராய்ச்சியாக உள்ளன. நமது தேஜஸ் மார்க் 1 விமானமானது மிகவும் லகுரக விமானம். இவற்றில் வேண்டிய அளவு ஆயுதங்களை வைத்து கொள்ளவும், அது மட்டும் இல்லாமல் மிக சிறந்த ஏவியானிக்ஸ் என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்பமும், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் தொழில்நுட்பமும், ஆஸ்ட்ரா மார்க் 1 மார்க் 2 போன்ற ஏர் டு ஏர் வானிலிருந்து வானில் வரக்கூடிய இலக்குகளை தாக்கக்கூடிய ஏவுகணைகளும் அவற்றில் பொருத்தப்பட்டுள்ளதால் மிக சிறந்த விமானம் நமது தேஜஸ் மார்க் 1 விமானம். இந்த விமானம் பாகிஸ்தானின் JF-17, J-10C போன்ற விமானங்களையும் தாக்கும் திறன் கொண்டதாக இருப்பதாக தற்போது செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. நண்பர்களே, நாம் பாகிஸ்தானை பெரும்பாலும் நமது பிரம்மோஸ் ஏவுகணையை வைத்து தாக்கியதன் காரணமாக அந்த தாக்குதல் மிக கொடூரமாக இருந்ததன் காரணமாக பாகிஸ்தான் மிகவும் பயந்து விட்டது. தற்போது 290 கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய தரையிலிருந்து செல்லக்கூடிய அந்த பிரம்மோஸ் ஏவுகணையை நாம் விமானத்திலிருந்து தாக்கும் பொழுது அது 400 முதல் 500 கிலோமீட்டர் தொலைவு வரை சென்று தாக்கக்கூடியது. ஆகவே நம்ம நாட்டிற்கு உள்ளே இருந்து கொண்டு நாம் பாகிஸ்தானின் மிக முக்கியமான தளங்களை எல்லாத்தையுமே நாம் தாக்கி அளித்தோம் நண்பர்களே. நமது ராம்பேஜ் என்று சொல்லக்கூடிய 250 கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய சப் சோனிக் குரூஸ் மிசைல்கள் மற்றும் நமது பிரம்மோஸ் 500 கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய விமானத்திலிருந்து செல்லக்கூடிய குரூஸ் மிசைல்கள் போன்றவற்றை பயன்படுத்தி நாம் அளித்தோம் நண்பர்களே. இந்த குரூஸ் மிசைல் என்பதை தமிழில் சீர்விசை ஏவுகணைகள் என்று கூறுகிறார்கள். அதாவது கடைசி வரை ஒரே வேகத்தில் சென்று கொண்டிருக்கும் மாக் 3 என்ற வேகத்தில் நண்பர்கள். தற்போது நமது நாடு என்ன செய்துகிறது என்றால், பிரம்மோஸ் ஏவுகணையை சுமார் 1500 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய அளவிற்கு அதனுடைய திறனை அதிகரித்துள்ளார்கள். அதன் காரணமாக நாம் ஏற்கனவே ஸ்கிராம்ஜெட் என்ஜின் ஒன்றினை வடிவமைத்து அதனை சோதனை செய்துவிட்டோம். அந்த ஸ்கிராம்ஜெட் என்ஜினை நாம் பிரம்மோஸ் ஏவுகணையில் பயன்படுத்துவதன் மூலம் இது தொடர்ச்சியாக 1500 கிலோமீட்டர் வரை மாக் 3.5 ஒரு மணிக்கு என்ற வேகத்தில் சென்று இலக்கினை தாக்கக்கூடியது நண்பர்களே. ஆகவே இது மிக விரைவில் நமது விமானப்படையில் தயாரிக்கப்பட்டு சேர்க்கப்பட உள்ளது நண்பர்களே. இது தரையிலிருந்தும் கப்பல்களிலிருந்தும் விமானங்களிலிருந்தும் செலுத்தும் அளவிற்கு இந்த 1500 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய பிரம்மோஸ் ஏவுகணையை நாம் உடனடியாக நமது முப்படைகளையும் சேர்க்க உள்ளோம். அது மட்டும் இல்லாமல் தற்போது நாம் Su-30 MKI என்று சொல்லக்கூடிய ரஷ்யாவில் வாங்கப்பட்ட விமானத்திலிருந்து தான் நாம் தற்போது பிரம்மோஸ் ஏவுகணையை பயன்படுத்தி வருகிறோம். இந்த ஏவுகணையை நம் நாட்டில் உள்ள தேஜஸ் மார்க் 1, தேஜஸ் மார்க் 1A, தேஜஸ் மார்க் 2 போன்ற விமானங்களிலும் பயன்படுத்தும் வகையிலும் இவை எல்லாமே லகு ரக விமானங்கள். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நாம் வாங்கியுள்ள மிக பழமையான ஜாகுவார் விமானங்கள், மிரேஜ் 2000 விமானங்கள் ஆகியவற்றிலும் நாம் பொருத்தும் அளவிற்கு அதன் எடையை 2500 கிலோவிற்கு அதிகமாக உள்ள பிரம்மோஸ் ஏவுகணையை 1200 கிலோ அளவிற்கு குறைத்து அதை மிக சிறிய மிசைலாக மாற்றப்பட்டு, ஆனால் அவற்றின் திறனும் அவற்றின் வேகமும் அவற்றின் தாக்குதல் அளவும் குறையாத வண்ணம் அவற்றை நாம் ஏற்கனவே கண்டுபிடித்து தற்போது சோதனையும் செய்யப்பட்டு விட்டது நண்பர்களே. அவற்றிற்கு நாம் பிரம்மோஸ் NG நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் என்று பெயர் வைத்துள்ளோம். இவையும் மிக விரைவில் தயாரிக்கப்பட்டு நமது அனைத்து விமானங்களிலுமே பயன்படுத்தும் அளவிற்கு நாம் அவற்றை பயன்படுத்தப்பட உள்ளோம் நண்பர்களே. மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், நம்ம நாட்டிற்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியது 3 வகையான அடுக்குகளில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு நிறுவப்பட்டுள்ளது என்பதனை இதற்கு முன்னால் வெளியான வீடியோக்களில் நாம் மிக விரிவாக நமது நண்பர்களுக்கு தெரிவித்திருந்தோம் நண்பர்களே. குறுகிய தொலைவில் இருந்து எதிரில் வரக்கூடிய ட்ரோன்கள் உட்பட, விமானங்கள் உட்பட, மிசைல் உட்பட அனைத்தையும் தாக்கக்கூடிய
ஆகாஷ் மிசைல் சிஸ்டம். அதற்கடுத்ததாக 80 கிலோமீட்டர் வரை சென்று அங்கிருந்து வரக்கூடிய ஏவுகணைகள் மற்றும் அனைத்து இலக்குகளையும் தாக்கக்கூடிய MRSAM என்று சொல்லக்கூடிய மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் போன்ற சிஸ்டத்தை பற்றியும் நாம் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் மிக அதிக தொலைவிலிருந்து வரக்கூடிய மிசைல்கள், விமானங்கள் மற்ற எந்த இலக்காக இருந்தாலும் அவற்றை தாக்குவதற்கு நாம் S-400 என்ற சிஸ்டத்தை ரஷ்யாவிடம் வாங்கி பயன்படுத்தியுள்ளோம். அது நம்ம நாட்டிற்கு உள்ளே வந்த பாகிஸ்தானின் மிசைலை ஹரியானா மாநிலத்தில் இசார் என்ற இடத்தில் தடுத்து நிறுத்தியதையும் நாம் கேள்விப்பட்டோம் நண்பர்களே. ஆகவே அதற்கு ஈடாக அதைவிட சக்தி வாய்ந்த டிஃபென்ஸ் சிஸ்டம், லாங் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒன்றினை நமது இந்தியா தற்போது வடிவமைத்து முடிக்கும் தருவாயில் உள்ளது நண்பர்களே. இதில் M1, M2, M3 என்ற 3 வகையான மிசைல்கள் இருக்கும். M1 என்பது 150 கிலோமீட்டரில் வந்து கொண்டிருக்கக்கூடிய எதிர்நாட்டு இலக்குகளை, அது எந்த வகையான இலக்காக இருந்தாலும் சரி, அவற்றை தாக்கி அளிப்பதற்கும். M2 என்பது 250 கிலோமீட்டர் தொலைவில் வந்து கொண்டிருக்கக்கூடிய எதிர்நாட்டு இலக்குகளை தாக்குவதற்கான மிசைலாகவும், M3 என்பது 400 கிலோமீட்டர் தொலைவில் வந்து கொண்டிருக்கின்ற இலக்குகளை சுமார் 500 கிலோமீட்டர் வரை என்று கூட கூறுகிறார்கள். அவ்வளவு தொலைவில் வந்து கொண்டிருக்கக்கூடிய எதிர்நாட்டு விமானங்கள், குரூஸ் மிசைல்கள், பலிஸ்டிக் மிசைல்கள், ட்ரோன்கள் என அனைத்தையுமே தாக்கி அளிக்கக்கூடிய வகையில் நாம் மிக சிறந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தற்போது நாம் உருவாக்கியுள்ளோம் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் சீனா சுமார் 5000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து மிசைலை நம் மீது ஏவினாலும் அவற்றை தடுத்து நிறுத்தக்கூடிய அளவிற்கு நம்மிடம் தற்போது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தயாராக உள்ளதாக தெரிகிறது நண்பர்களே. ஆகவே நண்பர்களே, நமது முப்படைகளும் தற்போது மிக வேகமாக நம்முடைய நாட்டின் பாதுகாப்பிற்காக தேவையான அனைத்து வகையான ஆராய்ச்சி பணிகளையும் ஆயுதங்களை வாங்குவதிலும் உள்நாட்டு தயாரிப்பிலும் மிக தீவிரமாக ஈடுபட்டுள்ளது என்பது நன்கு தெரிய வருகிறது நண்பர்களே. இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இதுபோன்ற இராணுவத்தின் வளர்ச்சி, நாட்டின் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.